ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ரோட்டு கடையெல்லாம் சட்னி வாங்கினோன்னா ஒரு சட்னி வச்சு கொடுப்பாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த சட்னி வந்து தக்காளி புதினா சட்னி நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் நீங்கள் வீடியோவில் காமிக்க போகிறேன். அந்த இட்லி நல்லா மல்லிகைப்பூ மாதிரி இட்லியில் அந்த சட்னியை வந்து தொட்டுக்கிட்டு அப்படியே சட்னியை ஊற்றி சாப்பிட்ணும். ஊற்றி அந்த சட்னியில் சுட சுட இட்லியோட சட்னியை வச்சு சாப்பிட்டா அப்படியே எத்தனை இட்லி சாப்பிட்றோம் நமக்கே தெரியாது, அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் இந்த புதினா சட்னி. அது எப்படி நம்ம வீட்டில் சேர்ந்து காமிக்கிறேன் பாருங்க. அதுக்கு ஒரு வானலியில் வந்து அடுப்பில் வச்சு நல்லா சட்டி காய்ஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றி எண்ணெயை சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிற பிறகு அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5-6 வரமிளகா போட்டுக்கிறேன். வரமிளகா விட 3 பச்சை மிளகா, பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகா வரமிளகாவும் சேர்த்து அந்த சட்னி அரைக்கிறது தான் அவ்வளோ ருசியாக இருக்கும். அதில் வந்து ஒரு துண்டு இப்போ இஞ்சி வந்து கட் பண்ணி போடுறேன். அதில் 7-8 பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு போடுறேன். வரமிளகா, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இதை போட்டு நல்லா மிளகா வந்து நல்லா பச்சை வாசனை போக அந்த நிறம் மாறணும். அந்த நேரத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் வெங்காயம் சேர்க்கணும். ஏன்னா அப்புறம் மிளகா வறுபடாது வெங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா. அதனால் மிளகாவும் பச்சை மிளகாவும் நல்லா இந்த எண்ணெயில் வறுபட்ட பிறகு நம்ம இதில் வந்து வெங்காயம் சேர்க்கணும். நல்லா 2 பெரிய பெல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை வந்து நல்லா கண்ணாடி பதமாக நல்லா வதக்கணும். சாதாரணமாக சட்னிக்கு சமையலுக்கே வந்து வெங்காயம் வதங்கிறத பொறுத்து தான் அந்த சமையலோட ருசியே இருக்கும். இந்த வெங்காயத்தை நல்லா பக்குவமாக வறுக்கணும். வறுத்துட்டு இப்போ நல்லா அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் வறுத்துட்டு இதில் நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறேன். ஒரு 4 தக்காளியை வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளி சின்ன பழம் 4 தக்காளி பழம் அதை வந்து கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த வெங்காயம் வறுபட்ட வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்குவோம். தக்காளி வந்து நல்லா பசையாக வெந்து வரணும். சட்னிலாம் ருசியாக இருக்கும். சட்னி பேரே தக்காளி புதினா சட்னி தான். இந்த சமயத்தில் எல்லாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சேர்த்து இருக்க ருசி தூக்கலாக இருக்கும்னு நல்லா ஆஞ்சிட்டு இந்த கீரையை அந்த புதினா கொத்தமல்லியை தண்ணியில் நல்லா அலசிட்டு இப்போ இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா சுருள வதக்குவோம். பார்க்க தான் நிறையா தெரியுது, புதினா வதங்கினா ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும். கரெக்டாக நம்ம கைப்பிடியால் ஒரு கைப்பிடி அளவு புதினா. அது ரொம்பவும் நிறையா புதினா போட்டிங்கன்னா இந்த புதினா வாசனை தூக்கலாக தெரியும். கைப்பிடி அளவு போடுங்க போதும். போட்டுட்டு இது நல்லா சுருள வதங்கட்டும். இந்த சமயத்தில் இதுக்கு வந்து நான் காமிக்கிற அளவு 1/4 ஸ்பூனு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் காரம். இப்போ இது நல்லா வந்து இந்த அடுப்பில் வந்து நல்லா வெந்து நல்லா மசிய வெங்காயம் தக்காளி நல்லா மசிய வேகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். இதை வதக்கிட்டு இதை எடுத்து நல்லா ஆற வச்சு ஃபேன் காற்றுல இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த சட்னிக்கு வேணுங்கிற உப்பு, கல் உப்பு தான் எல்லாத்துக்குமே சேர்க்கணும். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். வதக்கும் போதே சேர்த்துனிங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கும். கல் உப்பு நல்லா செட் ஆகிடும் இதோட. இப்போ வந்து நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வதங்கியிருக்கேன். நான் வதக்கியிருக்கேன் பாருங்கள். தக்காளியில் எவ்வளோ கொலையே வெந்திருக்கு. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா இலை, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு வதக்கி இதை நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து இதை எப்படின்னு அரைச்சி கொண்டு காமிக்கிறேன், எந்த பக்குவத்தில் அரைக்கணும்னு. இப்போ அரைச்சாச்சு. பாருங்கள், இல்லை தண்ணி நிறையாவே ஊற்றிருக்கேன். நல்லா ஊற்றி சாப்பிட்ணும். இந்த புதினா இலை கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது பாருங்கள். இந்த பக்குவத்தில் அரைக்கணும். ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க. இந்த சட்னியோட ருசியே இந்த புதினாவோட இலை தான். அந்த எப்படி அரைச்சிருக்கு பாருங்கள், இலை தெரியுது பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு அரைச்சிட்டு இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கணும். சாதாரணமாக தாளிப்பு தான். எண்ணெயில் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சோடனே 2 வரமிளகா போட்டு தாளிப்பு கொடுத்துருக்கேன். இது நல்லா சூடோடு சட்னியில் கொட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த புதினா சட்னி கூட அவ்வளோ அழகாக கண்டுக்க. இதுதான் வந்து ரோட்டு கடையெல்லாம் வந்து அந்த ரோட்டு கடையில் விற்கிறவங்களாம் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் கொடுப்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. எப்போதும் சாம்பார், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னின்னு இல்லாமல் இந்த புதினா சேர்த்து இந்த சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு லஞ்சு பாக்ஸுக்குமே இது கொடுக்கலாம். இதே கொஞ்சம் கெட்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தயிர் சாதம், சப்பாத்தி இதுக்கெல்லாம் கூட சாப்பிட்லாம். இது அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இந்த சட்னி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.